தியானத்துக்காக आज हमारे ध्यान के लिए எனக்கு 2 பேதுருவின் புத்தகம் दूसरा पत्रस का किताब 2வது அதிகாரம் दूसरा अध्याय முதல் வசனம் வாசிக்கலாம். पहले वचन पढ़ेंगे. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். जिस प्रकार उन लोगों में झूठ भविष्यवक्ता थे, उसी प्रकार तुम में भी झूठ उपदेशक होंगे, जो नाश करने वाले पाखंड का उद्घाटन छिप छिप कर करेंगे और उस स्वामी को जिसने उन्हें मोल लिया है इनकार करेंगे और अपने आप को शीघ्र विनाश में डाल देंगे. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் முதல் அதிகாரத்துல और एक वचन पढ़े यूहन्ना पहला अध्याय 17வது வசனம் 17 वचन. इसीलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद हो. நியாயப்பிரமாணம் இந்த உலகத்துல முதல் பரிசுத்த ஆவியானவர் மோசே மூலமாக அறிமுகப்படுத்துகிறார். व्यवस्था को इस दुनिया में पहले पवित्र आत्मा मूसा के द्वारा उसको प्रकट करता है. நியாயப்பிரமாணம் அப்படின்னா நியாயமான சட்டம். व्यवस्था मतलब वो जो न्याय की जो कानून है. இப்படிதான் நீங்க தெய்வத்தை ஆராதிக்கணும். ऐसे ही आप प्रभु की आराधना करना है. அப்படி இல்லைன்னா அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியாது. नहीं तो उस परमेश्वर के आशीष को आप पा नहीं सकते. இது பழைய ஏற்பாடு. ये पुराना नियम है. அடுத்து புதிய ஏற்பாடு. नए नियम में கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा इस दुनिया को दी गई. இப்போ இயேசுவே என்ன சொல்கிறாரு? अभी यीशु मसीह क्या कहता है? நியாயப்பிரமாணம் அப்படி இருக்கட்டும், व्यवस्था इसे रहने देते हैं. இப்போ நான் கிருபையும் சத்தியத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். अब मैं अनुग्रह और सच्चाई को आपके लिए ले आ रहा हूं. அடுத்து 16வது வசனம் வாசிக்கலாம். 16 वचन पढ़ेंगे. यूहन्ना அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். क्योंकि उसकी परिपूर्णता में से हम सब ने प्राप्त किया, अर्थात अनुग्रह पर अनुग्रह. இப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, अभी बाइबल क्या बताती है? புதிய ஏற்பாட்டுல இயேசுவானவர் கிருபையையும் சத்தியத்தையும் கொடுத்ததுனால नए नियम में यीशु मसीह ने अनुग्रह और सच्चाई को दिया, इसीलिए அவர் பூரணமானவர். वो परिपूर्णता. பூரணமானவர்னா குறைவில்லாதவர். परिपूर्णता मतलब कमी नहीं है, பரிசுத்தர், पवित्र है, வல்லமையானவர், सामर्थ्य है, எல்லா விதத்திலுமே அவர் மேன்மையானவர். सारी बातों में वो महान है. இப்போ அவருடைய இஷ்டப்படி अब उसकी मर्जी से நம்ம நிறைய கிருபைய நாம் அவருடைய கரத்துல இருந்து வாங்கிக்கிறோம். बहुत अनुग्रह के ऊपर अनुग्रह उसके हाथों से ले लेते இது हैं. புதிய ஏற்பாடு. ये नया नियम है. ஆனா பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், पतरस कहते समय कहता है நிறைய தவறான தீர்க்கதரிசிகள் ஒரு காலத்துல இருந்தாங்க. बहुत सारे झूठे भविष्यवक्ता एक समय में थे. ஆனா இப்ப தவறான போதகர்கள் இருக்கிறார்கள். अब बहुत सारे झूठे प्रचारक हैं. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா पर இருக்கணும். आप लोग संभाल कर रहना है. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, इसमें क्या होता है? தேவன் கொடுக்கிற இரக்கமா இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை, परमेश्वर देने वाला मुफ्त में इस उद्धार को அதை தடை செய்யறாங்க. उसको रुकाते हैं. எப்படி தடை செய்தாங்க? कैसे रुकाते हैं? அது ஒரு அவிசுவாசத்தை போடுறாங்க. अविश्वास को डालते हैं. தேவனுக்கு மேல ஒரு அன்பு வைக்க முடியாதபடி சாத்தானுடைய ஒரு தந்திரம். परमेश्वर के ऊपर प्रेम न रखने जैसा शैतान की चालाकी. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, उसका क्या उदाहरण है? வசனத்துல இருந்தே ஜனங்களை திசை திருப்புது. वो वचन से ही लोगों को भटकाना. இப்ப ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். अब एदेन के बाग में प्रभु ने कहा आप सब फल को खा सकते हो. எல்லா பழம்னா என்ன பழம்லாம்? क्या क्या फल था? நிறைய வித்தியாசமான பழம் இருக்கு. बहुत अलग अलग प्रकार की फल थी. ஆனா ஜீவ விருட்சமும் இருக்கு. जीवन का वृक्ष भी है. நன்மை தீன்மை அறியத்தக்க அப்படி ஒரு பழமும் இருக்கு. अच्छा बुराई जानने का एक फल भी है. ஆனா இந்த ஒரு பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, பாக்கி எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம். इस एक फल को तो नहीं खाना, बाकी सब तू खा सकता அப்படி है. நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்து போறீங்க. अगर वो आप खाओगे तो मर जाओगे. இதத்தான் அவன் என்ன செய்யறான்னா, தவறான ஒரு சொல்லி இதை சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்க. यही बातों को वो अलग तरीके से गलत बताकर इसे खाओगे तो मरोगे नहीं. அதனாலதான்
அவங்க சட்டத்தை மீறி அந்த பாவம் செய்தாங்க. उसीलिए उस कानून को तोड़कर वे लोग पाप किए. இப்ப தேவன் வைத்திருக்கிற அந்த ஆலோசனைக்கு இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்துட்டாங்க? தகுதி இல்லாதவங்களா போறாங்க. परमेश्वर ने रखे हुए उस सलाह के लिए ये लोग काबिल नहीं रह पाए. ஆனா இயேசுவானவரோ पर यीशु मसीह அவர் பூரணமுள்ளவராய் இருந்து वो परिपूर्णता होकर இரக்கமாக அந்த ஜனங்களை உள்ள கொண்டு வருகிறார். अनुग्रह से उन लोगों को फिर से अंदर ले आता है. இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். यही प्रभु देने वाली आशीष है. ஆண்டவர் மனிதன் பாவம் செய்த உடனே मनुष्य पाप करते ही முதல் ஆதாமை பார்த்து பேசின வார்த்தை என்னது? पहला आदम से देखकर क्या बातें की? என்ன வார்த்தை क्या பேசுகிறாரு? बातें की? 3வது அதிகாரத்துல ஆதியாகமம் उत्पत्ति 3 अध्याय में ஆதாமே. ஆ, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். तब यहोवा परमेश्वर ने पुकार कर आदम से पूछा तू कहाँ है? இப்ப இத அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு अब इसी को हम ऐसे रखकर லூக்கா 23வது அதிகாரம் लूक 23 अध्याय இயேசுவானவர் சிலுவையில சொன்ன முதல் வசனம் பாருங்க. यीशु मसीह ने क्रूस पर कही हुई पहली बात है 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 34 तब यीशु ने कहा हे पिता इन्हें क्षमा कर क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं, और उन्होंने चिट्ठियां डालकर उसके कपड़े बांट लिए. இப்போ அங்க ஒரு காரியம் நடக்கிறது. देखिए वहां पर एक बातें हुई है. பாவம் செய்ததனால पाप करने की वजह से தேவனுடைய அந்த சட்டத்தை மீறினதுனால ஒரு பயம் அவங்களை பிடிச்சிருக்கு. परमेश्वर के कानून को तोड़ने की वजह से एक भय उनको पकड़ लिया. மகிமை இழந்துட்டாங்க, महिमा को खो दिया, ஒளிஞ்சு போயிருக்காங்க. छुप कर बैठे हैं. ஆனா இப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் வந்து அவங்களை விசாரிக்கிறாரு. ஆதாம் எங்க இருக்க? ऐसी स्थिति में परमेश्वर उनसे मुलाकात करने आता, आदम तू कहाँ पर है? ஆனா நம்ம யோவான்ல வாசித்தோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? கிருபைக்கு மேல கிருபை पर பெற்றோம். हमने यूहन्ना में पढ़ा उसकी परिपूर्णता से हम अनुग्रह के ऊपर अनुग्रह பாவம் செய்த முதல் மனிதரை பார்த்து கர்த்தர் கேட்டார் எங்க இருக்க? पाप करने वाला पहले मनुष्य को देखकर प्रभु ने पूछा तू कहाँ पर அவன் है? சொல்றான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் நிர்வாணமா இருக்கேன், அதனால பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். वो कहता परमेश्वर मैंने गलत किया, मैं नंगा हूँ इसलिए छुप कर बैठा हूँ. இப்போ பூரணமான ஒரு வாழ்க்கையை நமக்கு திரும்ப தருகிற தெய்வம், अब परिपूर्ण जीवन फिर से हमें देने वाला சிலுவையில परमेश्वर சொல்லுகிற முதல் வார்த்தைக்கும் இந்த முதல் வார்த்தைக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு பாருங்க. क्रूस पर कहने वाली पहली बातों का और इस बातों में कितना नजदीकी है. देखिए என்ன சொல்லுகிறார் இங்க? क्या कहता है? பிதாவே இவர்களை மன்னிச்சிருங்க. हे पिता इन्हें क्षमा कर दीजिए. என்னதான் செய்தன்னு அவங்களுக்கே புரியல. ये क्या कर रहे हैं ये जान नहीं இப்ப रहे हैं. இயேசு என்ன செய்கிறாரு? பரிந்து अब பேசுகிறார். यीशु मसीह वहाँ वकालत करता है. யாருக்காக? किसके लिए? பாவம் செய்த ஆதாம் முதல் இதுவரைக்கும் இன்னும் வரப்போறவங்களுக்கு, पाप करने वाले आदम से लेके अभी तक जो आने वाले लोगों के लिए, எல்லா ஜனங்களையும் பார்த்து கர்த்தர் ஒரு தேவனை பார்த்து ஒரு காரியம் பேசுகிறார். सारे लोगों के लिए परमेश्वर खुदा से ऐसी बातें करता அதான் है. பரிந்து பேசுகிறது. वो वकालत करना. என்ன பரிந்து பேசுகிறாரு? क्या वकालत करता है? என்னதான் செய்தன்னு அவங்க தெரியாம ये செய்துட்டாங்க. क्या कर रहे हैं ये नहीं अनजान में कर दिया ஆனா है. அந்த வசனத்தை சொன்ன உடனே லூக்கால என்ன நடந்திருக்கு பாருங்க. तो ये वचन को कहते हैं लोक में क्या हो गया? அவருடைய வசனத்தை என்ன செஞ்சுட்டாங்க? आपके வாங்கிட்டு போட்டாங்க. उनके वस्त्र को उन्होंने बांट लिया है. அந்த ரோம அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா சிலுவையில் அடிக்கப்படும் போது யாருக்கும் துணி எல்லாம் கட்ட மாட்டாங்க. अगर आप रोम के राज्यों में देखेंगे किसी को क्रूस पर वे मारते, किसी को वस्त्र नहीं எல்லா पहनाते, துணியும் எடுத்துருவாங்க. सारे वस्त्रों को निकाल देते ஆனா हैं. இது கொஞ்சம் இப்படி துணி கட்டின மாதிரி, ஒரு சாதாரண துணி கட்டின மாதிரி இயேசுவானவரை और காமிப்பாங்க. यीशु मसीह को तस्वीर दिखाते समय एक छोटा सा वस्त्र पहने हुए दिखाते हैं. ஏதே இல்ல, வஸ்திரம் இல்லாம போயிட்டு. एदेन में वस्त्र के बिना चले गए थे. இப்ப இவனுக்கு வஸ்திரம் கொடுக்கண்டா இயேசு தன்னுடைய வாழ்க்கையில வஸ்திரத்தை இழந்துட்டாரு. अब इसको वस्त्र देने के लिए यीशु मसीह ने अपने जीवन में वस्त्र को खो दिए हैं. ஆகவே தான் பைபிள் சொல்றது அவருடைய பரிபூரணத்தினால், इसीलिए वचन कहता है उसका परिपूर्णता से, அவருடைய நன்மையினால், उसकी भलाई से, அவர் பரிந்து பேசுகிறதுனால वो हमारे लिए वकालत करने की वजह எல்லா से கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு ரட்சிப்பும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. सारी मसीह लोगों के लिए एक उद्धार और एक सुरक्षा है. இதுதான் மேன்மை. यही महिमा की ஆகவே बात है. கிறிஸ்தவர்கள் யாரு?
பாக்கியவான்கள். इसीलिए मसीह लोग कौन है? धन्य है. நம்மள யாரு? हम सब कौन है? பாக்கியவான்கள். धन्य लोग है. அதனால அடிக்கடி ஆண்டவரே உமக்கு நன்றி. इसलिए हमेशा प्रभु आपको धन्यवाद हो. हालेलुया. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இத சொல்லிக்கிட்டே இருக்கணும். इसे हम कहते रहना है. ஏன்னா இவன் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறான். क्योंकि ये सारी बातों को खोकर खड़ा है. அதுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு வராரு இயேசு கிறிஸ்து. उसके लिए वकालत करने आ रहा है यीशु मसीह. அவருடைய வஸ்திரமும் உரியப்பட்டது. उसका भी वस्त्र छीन लिया गया. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை இயேசு தன்னுடைய சரீரத்திலே செய்து காண்பித்தார். सारी चीजों के एक बदलाव को यीशु ने अपने शरीर में कर कर दिखा दिया. இந்த இயேசுவை ये यीशु को ஏற்றுக்கொண்டா உடனே ரட்சிப்பு. अगर आप स्वीकारेंगे तुरंत उद्धार है. இதுதான் புதிய ஏற்பாடு சொல்கிறது. यही नया नियम பவுல் बताता है. சொல்கிறார் அந்த ரட்சிப்பின் வசனத்தை நாங்க சொல்ல வாரோம். पौल कहता है उस उद्धार के वचन को हम कहने के அது लिए பெரிய ரட்சிப்பு. वो एक बड़ा उद्धार है. அது ஆண்டவரே நம்மளோட ரட்சித்தை ஏற்றுக்கிறார். वो परमेश्वर हमारा उद्धार करके स्वीकार இந்த लेता है. வசனத்தை இந்த பாவ சரீரத்துல நாங்க சுமந்துக்கிட்டு வந்து சொல்லுதோம். इस वचन को हमारे इस पाप के शरीर में हम उठाकर लाकर आपको बताते அதை हैं. ஏற்றுக்கொள்வர்களுக்கு அது ஜீவன். वो स्वीकारने वाले के लिए वो जीवन है. யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு மரணம். और जिसने स्वीकारे नहीं उनके लिए वो मृत्यु है. ஆனா இந்த விஷயத்தை தான் इस बातों को ही நம்ம வாழ்க்கையில பேசையும் செய்யணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். हमारे जीवन में हमें बातें भी करना है औरों को भी बताना है. ஆனா நம்ம பழைய ஏற்பாடை பார்க்கும்போது पुराने नियम में अगर हम देखेंगे ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புத்தகம் இருக்கு பாருங்க. उत्पत्ति से लेके मलकिया तक 39 இந்த किताबें हैं. 39 புத்தகத்திலையும் इस 39 किताबों में भी அடிக்கடி வருகிற வசனம் என்னது? हमेशा आने वाली वचन क्या है? இஸ்ரவேலே நீ இப்படி மாறணும், है इजराइल तो ऐसा நீ बदलना है, கீழ்ப்படியணும், तो पालन करना நீ है, இந்த சட்டத்தெல்லாம் கைக்கொள்ளணும். तो इस आज्ञाओं को पालन करना है. இப்படிதான் எல்லா புத்தகத்திலையும் மனுஷனை பார்த்து பேசுகிறது. ऐसे हर एक किताब में मनुष्य के लेकर बातें करता है. புதிய ஏற்பாடுல மத்தேயில இருந்து नए नियम में मत्ती में வெளிப்படுத்தல் வரைக்கும் प्रकटीकरण तक நீங்க மட்டும் மனம் திரும்பினா போதும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். आप मन फिराए तो काफी है, सब आपको मिल जाए. நீங்க அவரை நம்பினா போதும், உங்களுக்கு ஆசீர்வாதம். उस पर भरोसा किया तो काफी आपको आशीष है. பழைய ஏற்பாடு நீ இப்படி செய்யணும்னு வற்புறுத்துது. पुराना नियम तो ऐसा करना है करके आपको जिद ஆனா करता புதிய है. ஏற்பாடு நீங்க விசுவாசிங்க, அவரை நம்புங்க. पर नए नियम उस पर विश्वास कीजिए, उस पर भरोसा அவர் कीजिए. உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். वो आपके वकालत कर रहा है, அவர் உங்களை ரட்சிப்பார், वो आपको उद्धार உங்களை करेगा, சுகமாக்குவாரு. आपको चंगा நீங்க करेगा. அதனால எல்லா டென்ஷனையும் அவர் மேல வச்சிருங்க. इसलिए सारी परेशानी उसके ऊपर रख दीजिए. நடக்காதத இயேசு நடத்தி காண்பிப்பார். जो नहीं हो सकता उसको प्रभु चला कर दिखाएगा. இதுதான் தேவன் வைத்திருக்கிற மகிமை. यही परमेश्वर ने रखी हुई महिमा की இந்த बात. இந்த விசுவாசம் உலகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. ये विश्वास दुनिया में बढ़ता है. நிறைய இடங்கள்ல வசனம் வளருது. बहुत जगह पे वचन बढ़ रहा ஆனா है. இப்போ என்ன நடக்க போகுது? पर अब क्या होने वाला है? இயேசு வரப்போறார். यीशु मसीह आने वाला அவர் है. மத்திய ஆகாயத்துல வந்து தன்னுடைய ஜனங்களை மறுரூபப்படுத்தி கொண்டு போகணும். बीच आसमान में आकर अपने लोगों को रूपांतर कर कर लेके जाना है. இதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. इसी का सब लोग इंतजार कर ஆனா रहे ஒரு हैं. சிலர் என்ன செய்தாங்கன்னா, पर एक दो लोग क्या करते हैं? ஒரு சிலருடைய நம்பிக்கை என்னது? एक दो का भरोसा क्या है? மாடா ஜோசப்பையா ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. माड़ा पास्टर जी ने एक भरोसा रखे हैं. இப்போ என்ன செய்யணும்னா, அரசியல் இருக்கிற முக்கியமான இடத்துல எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் போய் நிக்கணும். अब क्या करना है कि जो अधिकारी में रहने वाले सारे बड़े बड़े स्थानों में मसीह के लोग रहना है. இப்போ அந்த இடத்த போய் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? तो उस चांद को पकड़ने से पहले क्या करना पड़ा होगा? எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கணும். सब इलेक्शन में खड़ा होना யார் पड़ा. எலெக்ஷன்ல நிக்கணும்? कौन इलेक्शन में खड़ा होगा? மோகன் சில்லாசர் நிக்கணும். मोहन सिलासरस इलेक्शन में இன்னும் खड़ा होगा. யாரெல்லாம் ஃபேமஸ் மிஷனரிகள் இருக்காங்களோ அவங்களாம் எலெக்ஷன்ல நிக்கணும். जो जो मसीह के बड़े बड़े जो मिशनरी लोग हैं वे लोग इलेक्शन में खड़ा होना. அப்பதானே மேல போய் உட்கார முடியும். तभी तो ऊपर जाकर खड़ा சும்மா போய் உட்கார முடியாது. ऐसे ही नहीं बैठ सकते हैं. இது நடக்க போற விஷயம் இல்ல. क्या होने वाली बातें नहीं है. ஏன்னா யாரும் அந்த அரசியல்ல போய் தலையிட மாட்டாங்க. कोई उस जो राजकारण में जाकर अपने सिर नहीं डालेंगे. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? पर बाइबल बताती है இது மனுஷனால கூடாது, தேவனால கூடும். ये मनुष्य से नहीं होगा, प्रभु से होगा. ஆனா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, अभी क्या होने वाला है? தேவன் வரப்போகிறார். परमेश्वर आने वाला है. நீங்க உங்க ஆத்துமாக்களை தயார்படுத்தி விசுவாசத்துல வளரணும். आप अपनी आत्माओं को तैयार कर विश्वास में बढ़ना है. இதுதான் பவுல் சொல்லுகிறார். यही पौल कहता है. நினையாத நேரத்துல வருவாரு, திருடனை போல வருவார், ஆயத்தமா இருங்க. वो अनजान समय में आएगा, चोर के समान आएगा, आप तैयार रहना. இப்ப நான் ராஜ்யத்தை பிடிக்க கூடாது. अब मैं राज्य पकड़ना नहीं है. இயேசு ராஜா என்னை தூக்கணும், அதுதான் விஷயம். यीशु राजा मुझे उठाना है, वही बातें இப்போ हैं, அதுதான் நடக்கணும். वही होना है. ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருந்து நீங்க என்ன செய்யணும்? உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. प्रभु कहता है, मैं सबको कहता हूँ, आप जाकर आपकी आत्मा की सुरक्षा करें. அப்ப என்னுடைய விசுவாசத்தை நான் வளர்க்கணும். तो मेरे विश्वास को मुझे बढ़ाना
करना है, எப்படி எல்லாம் வளர்க்கலாம், कैसे कैसे बढ़ा सकते हैं, எப்படி எல்லாம் நான் கிறிஸ்தவத்துல வளரணுமோ அதெல்லாம் செய்யணும். कैसा मैं मसीह में बढ़ सकता हूँ, वो सब करना है, நன்றி சொல்லலாம், धन्यवाद करना है, ஆண்டவரை ஆராதிக்கலாம். प्रभु की आराधना करना। ஏதாவது தப்பு நடந்தா உடனே ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலாம். कोई गलत हुआ तो प्रभु से क्षमा मांगकर तुरंत उसे, ஏன்னா எப்போ என்ன நடக்க போகுது, क्योंकि अब क्या होने वाला है, மத்திய ஆகத்துல வரப்போகிறார், बीच आसमान में आने वाला है, எடுத்துக்கொள்வார், लोगों को अपने ओर खींच लेगा இவங்களை எடுத்துக்கொண்டு மத்திய ஆகத்துல வச்சிருவார். और इनको लेकर बीच आसमान में रख देगा। எல்லா பரிசுத்தவங்களும் எடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும், கீழே सब पवित्र लोग उठा ले जाएंगे तो नीचे क्या होगा, என்ன நடக்கும், क्या होगा, அந்த லூசிபருடைய ஆவி எல்லாருக்குள்ள இருக்கும். जो उस लूसीफर का आत्मा सबके नीचे இப்ப யார் கைவிடப்பட்டாங்களோ जो छुड़ा दिए गए हैं அவங்களுக்கு தான் வேதனையும் துக்கமும் வரப்போகுது. उनको ही वेदना और दुख आने वाला அப்ப है। இந்த வரப்போகிற ஆபத்துக்கு மனுஷன் தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா आने वाले संकट से मनुष्य बचना है तो இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். यीशु हमारे लिए वकालत करता உங்களை है, கைவிட மாட்டாரு. वो आपको छोड़ेगा नहीं। குறையா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துருங்க, आप कमी है तो भी क्षमा मांग कर अंदर आ அவர் जाइए, உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிடுவார். वो आपका जो है बातें करेगा। சிலுவையில சொல்லியிருக்கிறாரு, क्रूस पर कह दिया है இவங்க என்னதான் செய்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ये क्या कर रहे हैं इनको खुद पता नहीं அதனால है, பிதாவே நீங்க கண்டிப்பா மன்னிச்சிடணும். इसलिए पिता ने क्षमा करना है। அப்படி பேசின உடனே அவருடைய துணியவே எடுத்துட்டாங்க. ऐसा कहते हैं उन्होंने वस्त्र को ले लिया, எதனால, किस लिए, நான் நினைக்கிறேன் 53வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ऐसा है भविष्यद्वक्ता की किताब 53वां अध्याय, பத்தாவது வசனம் வாசிப்போம். 10वां वचन। கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். तो भी यहोवा को यह भाया कि उसे कुचले, उसी ने उसको रोगी कर दिया। जब वो अपने प्राण दोष बलि करे तब वो अपना वंश देखने पाएगा। இப்போ என்ன, அவர் பலியாய் மாறிட்டாரு, वो बलि में बदल गया है, கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கப்படும். परमेश्वर का मर्जी पूरा हो रहा है। கர்த்தருக்கு சித்தம் என்னது, प्रभु की क्या मर्जी है, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், सारा उद्धार, लोगों का उद्धार होना சத்தியத்தை है, அறிகிற அறிவுல வளரணும். सच्चाई को जानने की जानकारी में बढ़ना है। ரட்சிக்கப்படணும் அப்படின்னா उद्धार पाना मतलब ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். प्रभु मैं एक पापी हूँ, मुझे स्वीकार लीजिए, ऐसा कहना அடுத்து है। சத்தியத்தை அறிகிற அறிவு, सच्चाई को जानने की जानकारी, சத்தியத்தை அறிகிற அறிவுன்னா सच्चाई को जानने की जानकारी क्या है, இயேசுவானவர் நல்லவர், यीशु अच्छा है, அவர்தான் சத்தியபரர். वही सच्चाई அவர் है। சொன்னாரு எந்த மனுஷனையும் நான் கைவிட மாட்டேன் வந்துருன்னு சொல்லியிருக்காரு. मैं कहा कोई भी मनुष्य को मैं छोड़ूंगा नहीं, இந்த आता। அறிவுல அவன் வளரணும். उस ज्ञान में वो बढ़ना है, அப்ப ரட்சிப்பு மட்டும் போதாது, केवल उद्धार काफी அந்த नहीं है, தெய்வத்தை நான் இன்னும் அறியணும். उस परमेश्वर को और मैं जानना ஓ, है, அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரு, वो मुझे स्वीकार लिया நான் है, கண்டிப்பா அந்த ராஜ்யத்துக்கு போயிருவேன். मैं निश्चय वो राज्य में चले இந்த जाऊंगा। விசுவாசத்துல வளரணும். इस विश्वास में बढ़ना है। ஆனா நிறைய இடங்கள்ல இப்ப என்ன நடக்கு, पर बहुत स्थानों में क्या हो रहा है, நிறைய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீ ஒரு குற்றவாளி, பாவி, हाँ बहुत जगह पे दोष लगाते हैं, तू एक நீங்க எல்லாம் पापी है, போய்க்கிட பண்ணீங்க. हाँ तुम वहाँ जा नहीं सकते हो। இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் பத்தி சொல்லுகிறது. ऐसा एक भयंकर बात है प्रभु के बारे में बताते हैं। என்னெல்லாம் செய்யணும், क्या क्या करना है, நகை நட்டெல்லாம் போடக்கூடாது, सोना चांदी नहीं पहनना है, ரொம்ப பாவம் போலதான் நடந்துக்கிடணும், बहुत बेचारे के रूप में दिखना है, ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். बहुत अलग बातें हैं। எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, कोई कोई कहते हैं எங்க சபையில நீங்க வரலன்னா உங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. हमारे कलीसिया में आप नहीं आएंगे तो आपका उद्धार ही नहीं हो सकता। சென்னையில ஒரு சிலர் இருக்காங்க, எங்க சபையில வந்து நீங்க மன்னிப்பு மட்டும் கேட்கலன்னா பரலோகம் கிடையாது. चेन्नई में एक दो लोग हैं कि हमारे कलीसिया में आप क्षमा नहीं मांगे हैं तो आपको स्वर्ग नहीं है। கோயம்புத்தூர் நம்ம சென்னையில இன்னொரு பாஸ்டர் இருக்காரு, चेन्नई में और एक पासवान है, எங்க சபையில இருந்துதான் உயிர்த்தெழுதலே நடக்க போகுது. हमारे कलीसिया से ही जी उठना होने वाला है। நிறைய வித்தியாசமான ஒரு காரியம். बहुत अलग अलग एक प्रचार है। இப்போ மற்ற சபையில உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, और सब कलीसिया के लोग क्या सोचेंगे, சரியா இப்போ அப்போ அந்த சபைக்கு போனாதான் உண்டு வலுக்கு. तो उस कलीसिया में जाएंगे तो ही होगा இப்போ लगता है। என்ன 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 நடந்துகிட்டு இருக்கு, अब क्या हो रहा है, தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை அல்லது அவர் கொடுக்கிற இரக்கத்தை அதை மட்டும் தட்டுதாங்க. परमेश्वर देने वाला वो अनुग्रह, वो उद्धार को वो तुच्छ करते हैं। 2 தெசலோனிக்கர் புத்தகத்துல दूसरा तेसलोनिके की किताब में 2வது அதிகாரம் 3வது வசனம், दूसरे अध्याय में 3रा वचन, 2 தெசலோனிக்கர் 2ல 3வது வசனம் பாருங்க. எவ்விதத்தினாலும்
ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. किसी रीति से किसी के धोखे में न आना, क्योंकि वे दिन आएंगे न आएंगे जब तक धर्म का त्याग न हो ले और वो पाप का पुरुष अर्थात विनाश का पुत्र प्रकट न हो. இல்ல பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, यहाँ पौल क्या बताता है? நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். अब थोड़ा संभल कर रहना है. ஆனா உலகத்துல இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா விசுவாச துரோகம் நடக்கும். अब दुनिया में क्या होने वाला है? विश्वास का विरोध होने वाला இப்ப है. தெசலோனிக்கே சபையில தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பத்தி கொஞ்சம் தெளிவா அவர் சொல்லுகிறார். इसने क्या कलीसिया में यीशु मसीह के आगमन के बारे में थोड़ा बताता அதாவது है. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மேல இருந்து வருவாரு. परमेश्वर स्वयं बड़ी आवाज के साथ प्रधान स्वर्गदूत के साथ आवाज में वो ऊपर से आएगा. அதுல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 16வது வசனத்தை சொல்கிறார். पहला थिस्सलुनीके 4 अध्याय में 16 वचन कहता है, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வருவார். क्योंकि परमेश्वर स्वयं बड़े स्वागत के साथ स्वर्गदूतों की आवाजों के साथ आएगा. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். तब मनुष्य में मसीह में मरने वाले पहले जी उठेंगे. 17வது வசனம் சொல்லுது, 17 वचन कहता है, உயிரோடு இருக்கிற, இது யார் சொல்லுதா? பவுல் சொல்றாரு. पौल कहता है, உயிரோடு இருக்க நம்ம எல்லாம் மர்மமாக போறோம். जो जिंदा है हम सब रूपांतर होने वाले யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் பவுல் சொல்லும்போது வயசு எவ்வளவு இருந்தது? आप सोच के देखिए ये वचन पौल बताते समय उम्र क्या होगा? நாளைக்கு கண்டிப்பா 60 வயசுக்கு மேல இருக்கும். तकरीबन उसका 60 साल होगा. கண்டிப்பா 60 தாண்டி தான் இருக்கும். 60 से अधिक ही இப்ப होगा. தெசலோனிக்கே சபையில இருந்து முழுக்க முழுக்க பவுல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா மதிக்காங்க. हाँ, थिस्सलुनीके कलीसिया पूरी तरीके से पौल को एक परमेश्वर का सेवक के रूप में இப்போ அவங்க मानती है. இருதயத்துல நல்ல பதிவாயிட்டு. अब उनके हृदय में अच्छा से बस गए. நம்மளும் மர்மமாக போறோம். हम भी रूपांतर होने वाले हैं. பவுலும் சொல்றாரு நானும் மர்மமாகுவேங்க. पौल कहता है मैं भी रूपांतर होऊंगा. அப்ப இது நீ எத்தனை நாளைக்குல நடக்க போகுது? कितने ही दिनों में होने वाला है? ஒரு வருஷமோ 2 வருஷமோ 10 நாளோ? 1 साल या 2 साल या 10 दिन में भी हो सकता है. சீக்கிரமா நடக்க போகுது. शीघ्र होने वाला है. நம்ம மர்மமாக போறோம். हम रूपांतर होने वाले हैं. பவுலும் ஆக போறாரு. पौल भी होने वाला है. இப்படி ஒரு நம்பிக்கையில வளர்ந்துட்டாங்க. ऐसे एक भरोसे में वे बढ़ गए हैं. இப்ப பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு. अब पौल को जान मालूम हो ஒருவேளை गया. இவங்க எல்லாருக்கும் முன்னால பவுல் செத்து போயிட்டான்னு வைங்களேன், अगर इन सब के बीच में पौल गुजर गया तो சபையில என்ன நடக்கும்? कलीसिया में क्या हो जाएगा? மர்மம்னு சொன்னாரு, செத்து போயிட்டாரு. वो तो रूपांतर होगा बोला, वो तो मर गया. அப்ப எங்க வர போறாரு? तो मतलब मसीह नहीं இப்போ आएगा. அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம तो போயிடும். उन लोगों के ऊपर एक भरोसा नहीं रहेगा. ஏன்னா நான் நீங்களும் மர்மமாக போறீங்க, நானும் மர்மமாக போறேன்னு பவுல் சொன்னாரு. तुम रूपांतर हो गए, मैं भी होऊंगा, ऐसा पौल ने कहा. பவுல் செத்து போயிட்டாரு, पौल मर चुका है, மர்மம் ஆகல. रूपांतर नहीं हुआ. இந்த எண்ணம் வரும்போது சபைக்குள்ள ஒரு சலசலப்பாயிடும். ये विचार आते ही फिर कलीसिया में गड़बड़ी हो जाए. அதனாலதான் 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரத்துல 2வது வசனத்தை சொல்லுகிறாரு. इसलिए दूसरा थिस्सलुनीके में दूसरा अध्याय के दूसरा वचन में कहता है, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். कि किसी आत्मा या वचन या पत्री के द्वारा जो कि मानो हमारी ओर से ही हो, यह समझकर कि प्रभु का दिन आ पहुंचा है, तुम्हारा मन अचानक अस्थिर न हो जाए और न तुम घबराओ. இப்ப என்ன சொல்லுகிறாரு? अभी क्या कहता है? நாங்களே உங்கள்ட்ட வந்து சொன்னாலும் சரி, சீக்கிரமே இயேசப்பா வராருன்னு சொன்னாலும் சரி, हम ही खुद आकर कहे कि यीशु शीघ्र आने இல்ல वाला है. நாங்க ஒரு லெட்டர் எழுதி உங்களுக்கு இந்த வசனத்தை பாருங்க சீக்கிரமா கர்த்தர் வர போறாரு நாங்க எழுதி உன்கிட்ட காமிச்சாலும், क्या मैंने कुछ पत्र लिख कर ये वचन को देखो यीशु शीघ्र आने वाला ऐसा இல்ல दिखाऊं உங்க मैं? சபையில யாராவது பரிசுத்தருடைய அபிஷேகத்துல நிறைஞ்சு கர்த்தர் வருகிறார் சீக்கிரம் அப்படின்னு சொன்னாலும் या आपके कलीसिया में पवित्र आत्मा में भरकर कोई ईश्वर परमेश्वर आ रहा है ऐसा करके कहा तो भी பயப்படாதங்க, கலங்காதங்க. आप डरिए मत, घबराइए मत, ஏன்னா ஒரு சில இது இங்க நடக்க போகுது உலகத்துல. क्योंकि कोई बातें इस दुनिया में होने वाली இயேசு है. வரதுக்கு முந்தி என்னமெல்லாமோ நடக்க போகுது. यीशु आने के पहले कुछ बातें होनी அதுல है. முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, उसमें पहला बातें क्या कहता है? 3வது வசனத்துல எச்சரிக்கையா இருங்க. तीसरा वचन में कहता है संभल कर रहिए. விசுவாச துரோகம் முதலாவது இந்த உலகத்துல நடக்க போகுது. विश्वास का जो है गड़बड़ी इस दुनिया में पहला होने वाला है. விசுவாச துரோகம்னா என்னது? विश्वास का जो विश्वास का विरोध,
இயேசுவனுக்கு மேல இருக்கிற அன்பை வந்து அப்படி குறைக்கிறது. यीशु मसीह के ऊपर का प्रेम को ऐसे ही कमी करना। அதுதான் பேதுரு 2 பேதுரு 2வது அதிகாரத்துல அவர் கொஞ்சம் விவரமா சொல்லுகிறார். वही दूसरा पतरस के दूसरे अध्याय में वो अच्छे से थोड़ा बताता है। அவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. उस समय में बहुत सारे भविष्यवक्ता झूठे उस समय में बहुत सारे थे, ஆனா இன்னைக்கு கள்ள போதகர்கள் இருப்பாங்க. पर आज झूठे प्रचारक रहेंगे। இவங்க என்ன செய்வாங்கன்னா ஏன் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுணைய பண்ணுவாங்க. ये लोग क्या करेंगे, जो नाश होने वाले स्थान में जाने के लिए वचन को चालाकी से उसको गड़बड़ी में लाएंगे। இப்போ உங்களை இயேசுவான ரத்தம் சிந்தி உங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, மீட்டு இருக்கிறார். अभी यीशु मसीह ने अपना लहू गिराकर आप सबको छुड़ाया है, நீங்க மீட்கப்பட்டவர். आप छुड़ाए गए लोग हैं। ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா पर ये लोग क्या कहेंगे, அந்த கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை उस मोल लिया हुआ उस परमेश्वर को மறுதலிக்க கூடிய அளவுக்கு செய்வாங்க. उनको इनकार करने जैसा बातों को करेंगे, அதனால அவங்களுக்கு அழிவு சீக்கிரம் வரும். उनका नाश शीघ्र होगा। இப்படி என்னத்தை போதிப்பாங்க? ऐसा क्या चीज सिखा सकते हैं। ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பாண்டப்ல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, भांडों में एक पास्टर ने कहा 2035க்குள்ள 2035 के अंदर நம்ம சபையில இருக்கிற யாரும் இந்த நிலையில இருக்க மாட்டீங்க. हमारे कलीसिया में जितने लोग हैं वो यही स्थिति में नहीं रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். परमेश्वर आपको आशीष நீங்க करेगा। எல்லாரும் கார் வாங்கிடுவீங்க. आप सब गाड़ी ले लेंगे, நீங்க எல்லாரும் பங்களால இருப்பீங்க. आप सब बंगले में रहेंगे। இது என்ன சொல்றாரு, இப்ப 25 अब 25 है, 10 வருஷம் கண்டிப்பா வரப்போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி. आप 10 साल तक मसीह आने वाला नहीं, ऐसा இதுதான் விசுவாச துரோகம். यही विश्वास का द्रोह है। பவுல் என்ன சொல்றாரு, पौल क्या कहता है, நம்ம சீக்கிரமா மாற போறோம். हम शीघ्र बदलने वाले நானும் हैं, மாறிடுவேன். मैं भी बदल जाऊंगा। அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, எப்ப வராருன்னு தெரியாது, ஆயத்தமா இருங்க. वो क्या कहना चाहता, कब आएगा पता नहीं, आप तैयारी में रहना। இப்ப நீங்க இன்னும் 10 வருஷம் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? अगर आप कहा और 10 साल है तो आप क्या करेंगे। நான் ஒரு நல்ல பெரிய கார் வாங்கன்னு நினைக்கேன். मैंने एक बड़ी गाड़ी लेना सोचा है, ஏன்னா அடுத்த 10 வருஷம் இருக்கேன். क्योंकि प्रभु आना और 10 साल है, அதனால கொஞ்சம் மனப்பூர்வமா நீங்க காணிக்க தரணும். उसलिए आप पूरे हृदय से अच्छा दान देना है, ஊழியத்தை நம்ம வளர்க்கணும். सेवा को बढ़ाएंगे। இப்படி எல்லாம் சொல்லுதாங்கன்னா என்ன அர்த்தம்? ऐसा सब कहते हैं तो क्या मतलब है। தங்களுக்கு கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிச்சு சுயமா என்னமோ செய்ததுக்கு பார்க்காங்க. अपने मोल दिए हुए मसीह को वो इनकार करके खुद के ज्ञान से कुछ करना இதைத்தான் चाहते हैं। சொல்லுகிறாரு, தங்களுக்கு கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை அவங்க மறுதலிக்காங்க. वही कहता है कि अपने मोल दिए हुए परमेश्वर को वो इनकार कर रहे அவங்க हैं, தீவிரமா அழிய போறாங்க. वे शीघ्र नाश होने वाले हैं। ஆனா அந்த கூட்டத்துல நீங்க சேரக்கூடாது. पर उस झुंड में तुम्हें मिलना नहीं है। நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாச துரோகம் முதலாவது வரப்போகுது. पहला समझ लीजिए कि विश्वास के विरोध पहला आने वाले हैं। கேட்டின் மகன் வரப்போறான். शैतान का पुत्र आने वाला है, அந்த பிரதான் அந்த மாதிரிலாம் நடக்க போகுதுங்க. वो आते ही ऐसे कार्य होगा शायद। இப்ப எல்லாரும் நினைக்காங்க கேட்டின் மகன்னா பிசாசே வருமா? अब सारे लोग सोचते हैं कि शैतान का पुत्र मतलब शैतान आएगा क्या। ஆஹா, அவனை போல அவனுடைய ஆவியை அனுசரிக்கிற ஒரு கூட்டம், उसकी आत्मा के संग चलने वाला एक झुंड। அதுல உதாரணத்துக்கு ஒண்ணு போட்டிருக்கு பாருங்க, 2வது அதிகாரம் பேதுருல. उदाहरण में डाला देखिए दूसरा இவங்க என்ன செய்வாங்கன்னா, ये लोग क्या करेंगे, அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். उनके बुरे चाल चलन को बहुत सारे लोग उनके पीछे जाएंगे। யாரு? कौन? இந்த கேட்டின் காரியங்களை செய்ய போகிறவங்க. ये जो है शैतान के कार्य को करने கெட்ட वाले। நடக்கனா என்னது? गलत मार्ग में चलना बोले तो கெட்ட நடக்கை गलत मार्ग में चलना, அறகுறையான துணிமணி, आधा अधूरा वस्त्र हो गया, கிழிஞ்ச ட்ரெஸ், फटा हुआ वस्त्र, கை இல்லாத துணி, बिना हाथ का वस्त्र, கலர் அடிக்கிறது, जो कलर मारना, இத வந்து பைபிள் சொல்றது கெட்ட நடக்கை. ये सब वचन कहता है कि गलत जो है चाल ஆனா है। அவங்க கெட்ட நடக்கை இவங்க எல்லாம் பின்பற்றுவாங்க. पर उसके गलत चाल को ये सारे लोग पालन करेंगे। பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறாரு, पौल और पतरस कहता है ஜாக்கிரதையா இருங்க. अब संभल कर रहिए, தேவன் பூரண கிருபையினால உங்களை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर परिपूर्ण अनुग्रह से आपका उद्धार किया அவர் है। கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தாரு. वो अनुग्रह और सच्चाई को ले आया, அவருடைய கிருபைக்கு மேல நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். उसके अनुग्रह के ऊपर आप अनुग्रह पा सकते அதனால हैं। நீங்க அவருக்கு மேல முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்கணும். इसलिए आप उसके ऊपर परिपूर्ण भरोसा ஆனா அந்த रखना। 2:2 போட்டிருக்குன்னா அவங்களுடைய கெட்ட நடக்கைய இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. 2:2 में लिखा है कि उनके बुरे चाल को ये लोग पालन करेंगे, ரெண்டாவது அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். और उनके वजह से सच्चाई का मार्ग जो है उसको निंदा किया जाएगा। எந்த ஊழியக்காரனையாவது பார்த்து
कोई இந்த सेवक உலகம் தூசிச்சது அப்படின்னா कोई सेवक को देखकर ये दुनिया जो है इनकार कर रहा है, तो இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லலாம். ये सारे लोग मसीह है क्या ऐसा करके कह रहे இந்த हैं, வசனங்க நிறைவேறுது. तो ये वचन वहाँ पूरा होता அடுத்து है। இவங்க என்ன செய்தாங்கன்னு போட்டிருக்கு, दूसरा पे क्या करते हैं, பொருளாசை உள்ளவங்களா மாறுவாங்க. जो है वस्तुओं का लालसा। அதாவது ஆண்டவர் தான் வரப்போறார் லேட்டா. परमेश्वर तो आराम से आने वाला है। இப்போ என்னெல்லாமோ அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. अभी बहुत सारी चीजों से वो जीना चाहते हैं, அதனால பொருளாசை உள்ளவர்களாய் इसलिए वस्तु के लालसा में தந்திரமான வார்த்தைகளை உங்களுக்கு போதிப்பாங்க. चालाकी के शब्दों से आपको प्रचार करेंगे, அவங்களே உங்களை வசப்படுத்தி கொள்வாங்க. वो आपको उनके वश में कर लेंगे। அப்படின்னா என்ன நடக்க போகுது, इसका मतलब क्या होने ஒரு वाला है, சுயமான வாழ்க்கை. एक खुद की मर्जी का जिंदगी, அதனால மத்தவங்களை ஏமாத்துகிறது. औरों को फंसाना, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய நாமமே தூஷிக்கப்படுது. ऐसे बातें परमेश्वर के नाम को निंदा करने जैसा है, நிறைய இடங்கள்ல நடக்கு. बहुत जगह पे होता है। அவர் சொல்றாரு, பூர்வத்துல இவங்களுக்கு மேல கர்த்தர் ஒரு அழிவு வரும்னு சொன்னார்ல, அது கண்டிப்பா வரும். परमेश्वर वो कहता है कि आगे इनके ऊपर एक बड़ा सा विनाश आने वाला है करके प्रभु ने कहा, ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். इसलिए आप संभल कर रहिए। ஆகவே இந்த கடைசி நாள்ல इस आखिरी दिनों में விசுவாசம் உள்ள ஜனங்களா இருக்கணும். विश्वासी बने रहना है, தேவன் விரும்புகிற ஒரு காரியத்துல அவங்க நிலைச்சிருக்கணும். परमेश्वर चाहने वाले एक काम में वो बने रहना है। 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். दूसरा तेसलोनिकैल दूसरा अध्याय। ஆகவே நாங்க லெட்டர் போட்டாலும் நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க பார்த்து பயப்படாதங்க. इसलिए हम लेटर डाले, कुछ भी कहे तो भी आप डरिए मत, அவர் வருவார் கண்டிப்பா. शीघ्र ஆனா आएगा। உலகத்துல இப்படி எல்லாம் நடக்கும். और दुनिया में ऐसा ऐसा होगा, அந்த தந்திரமான விஷயத்துக்குள்ள நீங்க போக கூடாது. उस चालाकी के विषय में तुम्हें नहीं जाना है, ஏன்னா அவன் விசுவாச துரோகம் பண்ணுவான். कारण वो विश्वास का विरोध करेगा। இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விசுவாச துரோகம் வந்து நடக்கு. आज बहुत सारी जगह पर विश्वास का विरोध चल रहा है, அதாவது தெய்வத்துக்கு அந்த அவருக்கு பின்னால போகிற அந்த பக்தியை குறைக்கிறது. उनके पीछे चलने वाला भक्ति को कम करना। கீழே கொஞ்சம் வாசிக்கலாம். नीचे पढ़ेंगे वचन, 7வது வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:7. दूसरा तेसलोनिकैल 7:2। அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. क्योंकि अधर्म का भेद अब भी कार्य करता जाता है, पर अब एक रोकने वाला है, और जब तक वह दूर न हो जाए वो रोके रहेगा। இப்போ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, यहाँ पर क्या बताते இங்க हैं, பாருங்க, அக்கிரமத்துக்குரிய வந்து அன்னைக்கு பவுல் இருக்கும்போதே பேதுரு இருக்கும்போதே நடந்துகிட்டு தான் देखिए இருக்கு. अधर्म का कार्य पौल और पतरस से तभी से वो चल रहा है, அன்னைக்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. उस समय से ही चल रहा ஆனா है, அது பகிரங்கமா வரல. पर वो बहुत भयंकर तरीके से अभी तक आया எதனால नहीं। வரல தெரியுமா? क्यों नहीं आया? நீங்க எல்லாம் இருக்கீல அந்த உலகத்துல. आप सब है इस दुनिया में, அதனாலதான் ஆண்டவர் அந்த சாத்தானை முழுமையா கட்ட அவுத்து விடல. उसीलिए परमेश्वर उस शैतान के पूरी तरीके से बंधन को ஆனா खोला உங்களை नहीं। தேவன் எடுத்துக்கொண்ட பிறகு அவன் வெளியே வந்துருவான். पर आपको परमेश्वर उठा ले जाने के बाद वो आप बाहर आ जाए। இப்போ தெசலோனிக்கேயருக்கு என்ன சொல்கிறாரு? तेसलोनिकैल को क्या कहता है, பிசாசுனுடைய தந்திரம் அவனுடைய உபதேசம் உலகத்துல இன்னைக்கே இருக்கு, அப்பவே இருக்குதான் செய்யுது. शैतान की चालाकी उसका उपदेश आज भी इस दुनिया ஆனா में है, முழுமையா அவன் வந்து வெளியே விடல. पूरी तरीके से वो बाहर छोड़ा யானா नहीं, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் உலகத்துல இருக்காங்க. क्योंकि चुने हुए लोग बाहर है, நீங்க எல்லாம் இருக்கீங்க. आप सब है। நீங்க எப்போ இந்த ஏரியா விட்டு வெளியே போயிருவீங்களோ आप जब इस स्थान को छोड़कर बाहर चले जाएंगे அப்போ அவன் வெளிப்படுவான். तब वो बाहर प्रकट होगा। நீங்கள் எடுக்கப்பட்ட பிறகு முழுமையான ஒரு சாபத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் பாவத்துக்கும் இந்த உலகம் வந்து தள்ளப்பட்டது. आप उठा लिए जाने के बाद परिपूर्णता से ये दुनिया पाप और श्राप अधर्म के लिए डाल दी। விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். इसलिए विश्वास में बने रहना है। யூதா புஸ்தகத்துல வெளிப்படுத்துறதுக்கு முந்தின புக்கு இருக்கு, யூதா புஸ்தகம். प्रकटीकरण के पहला किताब यूदा का किताब, அதுல 3வது வசனம் போட்டிருக்கிறது. तीसरा वचन डाला है। பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. हे प्रियो, जब मैं तुम्हें उस उद्धार के विषय में लिखने में अत्यंत परिश्रम से प्रयत्न कर रहा था जिसमें हम सब सहभागी हैं, तो मैंने तुम्हें यह समझाना अवश्य जाना कि उस विश्वास के लिए पूरा यत्न करो जो पवित्र लोगों को एक ही बार सौंपा गया था। बस ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், एक बार सौंपा हुआ विश्वास। நம்ம அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா நீங்க தான் தெய்வம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டோம். हम उस समय में यीशु मसीह को समझकर उद्धार माना और
और कहा यीशु आप ही हमारा ஆனா है। ஒரு நேரத்துல அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப விஷயம் தெரியாது. उस समय में हमें बहुत सारी जानकारी नहीं थी। நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில தப்பு கூட தப்பா தெரியாது. हमारे पास जो एक दो गलत कार्य है वो भी गलत नहीं ஆனா लगा, அந்த நேரத்துல ஏசப்பாவை நம்ம முழுசு நம்பிட்டோம். पर उस समय में हमने यीशु मसीह पे परिपूर्ण இப்ப से இன்னைக்கு भरोसा கொஞ்சம் வசனத்தை வாசிக்க நமக்கு தெரியுது, ஆமா இதெல்லாம் தப்பு, இது சரி செய்யக்கூடாது. किया। आज वचन पढ़ते पढ़ते हमें मालूम होता नहीं ये भी गलत है, ये नहीं करना है। பேதுரு சொல்கிறார், பவுல் சொல்கிறார், நல்லா நினைச்சுக்கங்க, நீங்க ஒரு சிலது தெரியாம இருக்கும்போதே விசுவாசிட்டீங்கல்ல. पर पौल और पतरस कहता आप अच्छे से समझ लीजिए, आप एक दो बातें नहीं जानते थे तभी भी आपने विश्वास किया। முழுமையா நீங்க அதான் முழுமையான ஒரு பௌர்ணனால வரும் முன்னாலே நீங்க ஏசப்பா ஏத்துக்கிட்டீங்க. हाँ, परिपूर्ण एक स्थिति आने के पहले ही आपने यीशु को स्वीकार लिया, அதுல நிலைச்சிருங்க. उसमें बने रहिए। அவர் கிருபை உள்ளவர். वो अनुग्रह से परमेश्वर, ஒரு நேரம் கிடைச்ச அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. वो एक समय मिला उस विश्वास को आप छोड़िए। அந்த விசுவாசம் தான் மேன்மையானது. वो विश्वास ही महिमा का அந்த है। விசுவாசத்தை ஐயோ நான் இப்படி போயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. वो विश्वास में अरे मैं ऐसा हो गया ऐसा मत அந்த सोचिए। விசுவாசத்துல நீங்க பலப்பட उस வேண்டும். विश्वास में आप सामर्थ्य बनना है। எபிரேயர் 10வது அதிகாரத்துல इब्रो का किताब 10वां अध्याय में 38வது வசனத்தை பவுல் நல்லா விளக்கி இருக்கிறார். 38वें वचन को पौल ने अच्छा से बताया। எபிரேயர் 10:38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். 10 मिनट। पर मेरा धर्मी जन विश्वास से जीवित रहेगा, और यदि वह पीछे हट जाए तो मेरा मन उससे न प्रसन्न होगा। இந்த வசனம் எப்படி விளங்குதுன்னு தெரியல. ये वचन कैसा आपको समझा मुझे पता नहीं। 38ல என்ன போட்டிருக்கு? 38 में क्या डाला है? விசுவாசத்தினால யார் பிழைப்பா? हाँ, विश्वास के द्वारा कौन बचाया जाएगा? யார் பிழைப்பா? कौन? நீதிமான் பிழைப்பா. धर्मी बचाया जाएगा। விசுவாசத்தினால யார் பிழைப்பா? विश्वास के द्वारा कौन बचाया जाएगा? நீதிமான் பிழைப்பான். धर्मी बचाया जाएगा। இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னு விசுவாசங்களோ அவன் நீதிமான். हाँ, ये कहने की आवश्यकता है, जो विश्वास कर रहे हैं वे धर्मी है। ஆனா நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம தான் அந்த நீதிமான் பட்டியல்ல இல்லையே, पर बहुत लोग सोचेंगे मैं तो उस धर्मी के लिस्ट में नहीं हूँ, அப்ப எப்படி எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும்? मेरे को कैसा वो उद्धार मिलेगा? இந்த வசனம் வேதாகமத்துல 3 இடத்துல இருக்கு. ये वचन पवित्र शास्त्र में 3 स्थानों में है। முதலாவது இந்த இடம் இருக்குது ஆபகுக்கு புக்கல் இருக்கு. पहला वो है हबक्कुक के किताब அடுத்து में। ரோமர்கள் நிருபத்திலேயும் இதே வசனத்தை சொல்றாரு. रोमियो के किताब में भी यही वचन को बताता है। கலாத்திய சபையிலேயும் எழுதியிருக்காரு. गलाती कलीसिया में भी लिखा இந்த है। वचனம் ஒரு சாதாரண வசனம் மாதிரி தெரியுது. ये वचन एक साधारण वचन के रूप में दिखता है। மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை வாசித்து தான் பயங்கரமா ஒரு சாட்சியா எழுப்பிட்டார். मार्टिन लूथर इस वचन को पढ़कर ही बड़ी गवाही में खड़ा हो गया। சிஎஸ்ஐ சபையினுடைய அஸ்திவாரம் இதுதான். सीएसआई कलीसिया का नींव यही है। நீ விசுவாசித்தால் பிழைப்பாய். तू विश्वास करेगा तो बचाया जाएगा। நீ கண்டிப்பா உனக்கு ரட்சிப்பு உண்டு. निश्चय तेरा उद्धार होगा। இந்த நம்பிக்கையில தான் ஜனங்கள் अनेகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ये भरोसे में लोग बहुत सारे से परमेश्वर को லூத்தர் सीखे। என்ன சொல்றாருன்னா, लूथरन क्या நீ कहते हैं? விசுவாசனா நீதிமானா तू மாற்றப்படுகிறாய். विश्वास करेगा तो धर्मी बदल दिया जाता है। அதனால நீ என்ன செய்வ? ரட்சிக்கப்படுவ. उसीलिए तू उद्धार पाएगा। யார் விசுவாசிக்கிறானோ அவன் நீதிமான். जो विश्वास करता है वो धर्मी है। தேவன் அவனை நீதிமானா மாற்றுவார். परमेश्वर उसे धर्मी ठहराता அதனால है। நீங்க கண்டிப்பா பிழைச்சுக்கிடுவீங்க. इसलिए आप कैसे बच जाएंगे? அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனா अगर वो विश्वास से पीछे हट जाएंगे தேவன் உங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். परमेश्वर आपके ऊपर प्रिय नहीं रहेगा। பவுல் 3 இடத்துல இந்த முதலாவது ஆபகுக்குல சொன்னதை கலாத்தியர்லயும் ரோமர்லயும் இங்கேயும் கூட சொல்லிருக்காரு பாருங்க. पाउल हबक्कुक में जो 3 जगह पे जो वचन हबक्कुक में जो कहा है वो गलातियर और यहाँ ரட்சிப்பு पर எப்படி கிடைச்சிருக்கு? उद्धार कैसे मिला है? கிருபையில. अनुग्रह से। நான் ஒண்ணுமே செய்யல, ஏசப்பா நம்பினேன், அவர் என்ன ரட்சித்துட்டார். हमने कुछ नहीं किया, यीशु पे भरोसा किया, उसने मेरा उद्धार இவன் किया। பைபிள் சொல்லுகிறது. बाइबल बताती है நீங்க விசுவாசிங்கன்னா நீதிமான்கள். अगर आप विश्वास करोगे आप धर्मी है। எப்படி நீதிமான்? कैसे धर्मी है? தேவனுடைய நீதியில நீதிமான். परमेश्वर की धार्मिकता में आप धर्मी है। நம்முடைய நீதியில நீதி கிடையாது. हमारी धार्मिकता में हम धर्मी नहीं ஏன்னா है, தேவனுடைய நீதி வேற, क्योंकि परमेश्वर की धार्मिकता और है, நம்ம நீதி வேற. हमारी धार्मिकता अलग है। யூதர்கள் என்ன செய்தாங்களா? यहूदी लोग क्या करते हैं? அவர்கள் நமக்கு எப்படி செய்தி சுவிசேஷம் வந்ததோ, कैसे हमारे लिए सुसमाचार आया? எபிரேயர் 4வது அதிகாரத்துல इब्रू 4 अध्याय में 2வது வசனம். 2 वचन। ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. क्योंकि हमें उन्हीं की तरह सुसमाचार सुनाया गया है, पर सुने हुए वचन से उन्हें कुछ लाभ न हुआ,
क्योंकि सुनने वालों के मन में विश्वास के साथ नहीं बैठा। என்ன சொல்லுது? क्या बताती है? இதுல எழுதியிருக்கிறது, உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது மாதிரி அவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. इसमें लिखा है उन आपको जैसा सुसमाचार बताया गया वैसा उनको भी बताया गया। பவுல் யாரை சொல்றாருன்னா யூதர்களை சொல்றாரு. और किसे कहता है? यहूदियों को कहता है। எகிப்துல இருக்க யூதரை பார்த்து பேசுறார் மோசே. मिस्र में से लोग थे, उनके से बातें करता எல்லாரும் வெளியே வாங்க, आप सब बाहर आइए। ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் அன்னைக்கு சொல்லி இருக்கிறார், अब्राहम इसहाक याकूब से प्रभु ने उस दिन कह உங்களுக்கு दिया கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். तुमको कानान नगर में दूंगा, ऐसा कहा। காலம் வந்துட்டு समय आ गया है, என்னைய சொல்லி அனுப்புனாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாரு, मुझसे कहा है सबको ले आओ வாங்க करके। வாங்க எல்லாரும் வாங்க வெளியே आइए सब आइए बाहर, அப்படின்னு கூப்பிடுதாரு. ऐसा वो बाहर बुलाता இவங்க வந்துட்டாங்க. है। वे बाहर आ गए। செங்கடல் கிட்ட வந்து சொல்லாங்க, लाल समुद्र में आकर कहता है அங்க போனா அந்த ராஜா விரட்டுதான், वहां जाए तो फिर हमें दौड़ा रहा இங்க है, வந்தா கடல் இருக்கு, और यहाँ आगे समुद्र है, எங்களுக்கு கொலை செய்ததுக்கா நீ கொண்டு வந்த. क्या हमें मारने के लिए यहाँ पर लेके आया? இதைத்தான் பவுல் சொல்கிறார். यही पौल कहता है, ஐயோ, அவங்க விசுவாசித்து போணும், वो विश्वास कर कर जाना है आगे। அவர் தானே வெளியே கொண்டு வந்தாரு, वही तो ऊपर बाहर ले आया। செங்கடல் இருந்தானே, लाल समुद्र है तो क्या ராஜா हुआ? வந்தானே, राजा है तो क्या அவர் हुआ? தானே உங்களை கொண்டு வந்தாரு, वही तो तुम्हारा, ஏன் நீ அவிசுவாசப்பட்டத? क्यों तो अविश्वास அப்ப कर? அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நல்ல செய்திய அவங்களால ஏற்றுக்கொள்ள तो முடியல. उनको बताया कि उस अच्छे संदेश को भी स्वीकार नहीं पाए। எதனால? क्यों? அதுல எழுதியிருக்கிறது, उसमें लिखा है கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். जो सुने थे बिना विश्वास के सुने थे। அப்படின்னு என்ன அர்த்தம்? उसका मतलब क्या இந்த है? கடலை தாண்டியும் போக முடியாது, इस समुद्र को पार नहीं कर பின்னால सकते, போனாலும் ராஜா நம்மள கொலை செய்திருவான். पीछे जाएंगे राजा हमें मार அதனால देगा, நம்ம வழி இல்ல, செத்து போறோம், கொலை செய்திருவான். उसीलिए हमारे लिए कोई रास्ता नहीं, वो मार डालेगा। இதைத்தான் பவுல் சொல்றாரு, இது அவிசுவாசம். उसी को पौल कहता है ये தேவன் अविश्वास தான் है। உன்னை கொண்டு வந்தாரு, परमेश्वर तुझे ले आया, அவரை நம்புங்க, उस पे भरोसा அவர் करो, கொண்டு சேர்ப்பாரு. वो तुम्हें लेके இந்த पहुंचाएगा। நம்பிக்கை யூதர்களுக்கு இல்லாததுனால ये भरोसा यहूदियों के लिए नहीं था, इसलिए ஓயாம இஸ்ரேல் சொன்னாங்க, எங்களை செத்து போயிருவோம். हमेशा इजरायली लोग कहते हैं हम मर जाएंगे करके। ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, परमेश्वर ने मूसा को देखकर कह दिया, எவன்லாம் செத்துமன்னு சொன்னானோ அவனை அத்தனை பேரும் வனாந்தரத்துல அடக்கம் பண்ணிடுவாடி. जो मर जाऊंगा कहते हैं उन सबको उस जंगल के मार्ग में मैं दफना दूंगा। ஆனா காலேப் யோசுவாவுடைய இருந்த ஆத்மா ஆவி வித்தியாசமானது. और कालेब और योशुआ का जो उनका जो आत्मा था वो अलग था। அவங்க தான் சொன்னாங்க, ஏய் இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம போயிடுவோம். वो कहा कि ये लोग कुछ भी नहीं है, हम उनको पार कर நமக்கு लेंगे। வாக்கு கொடுத்திருக்காரு, परमेश्वर ने हमें वाग्दान दिया அதனால है ना, நம்ம போயிடலாம். उसलिए हम जा सकते हैं। இதைத்தான் தேவன் விரும்புகிறார். यही प्रभु चाहता அந்த है, இயேசுவை நம்மளும் அப்படிதான் விரும்புகிறோம். उस यीशु को हम भी ऐसी चाहना है। இப்ப பைபிள்ல ஒரு சில வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஈஸியா எழுதிருக்கும். बाइबल में एक दो शब्दों को अगर हम देखें आराम से लिखा रहता है, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், विश्वास के द्वारा धर्मी बचाया जाता है। விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான், और विश्वास के द्वारा आबेल ने बड़ी महिमा की बलि को चढ़ाया। விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்டினான், विश्वास के द्वारा नोवा ने जो है जहाज बनाया। விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஒரு இடத்தை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிற இடம் தெரியாமலே போனா. विश्वास की वजह से अब्राहम एक स्थान को खाली करके दूसरा जगह कहाँ जाना है पता வெறுமனே नहीं, விசுவாசம் போட்டிருக்கு. ये केवल विश्वास डाला है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இந்த ஆபேல் ஆண்டவரை நம்பிட்டான், ये अबेल ने परमेश्वर पे भरोसा किया। கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவர்தான் நம்மளை செழிக்க வச்சிருக்கிறார். वही हमें फलदायी அதனால बना, அந்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், इसलिए परमेश्वर को कुछ देना है। நான் தகுதி இல்ல, मैं काबिल नहीं हूँ, அதனால இந்த ஆட்டுக்குட்டியை நான் அவனுக்கு கொடுக்கேன். इसलिए इस भेड़ को मैं उसे देता हूँ। இதுதான் நம்பிக்கையில ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். यही भरोसे में एक काम को कर रहा है। நோவாவும் இப்படித்தான் नू भी ऐसा ही है, சொல்லிட்டாரு, மழை வருமா, उसने कह दिया बारिश வரைக்கும் आएगी, மழை பெய்யல, अभी तक बारिश आया नहीं, அவர் சொன்னா கண்டிப்பா पर நடக்கும். उसने कहा तो कैसे भी होगा। அதனால உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு பேழையை கட்டுங்க, நான் கட்டுகிறேன். तेरे परिवार को बचाने के लिए नाव बना, हमने बांधना शुरू இவங்க தான் விசுவாசத்தில் தேர்னவர்கள். किया। यही विश्वास में बढ़ने वाले लोग हैं। இவங்க சுய நீதியை நம்பல, தேவ நீதியை நம்பினார். ये खुद के धार्मिकता पे भरोसा नहीं किया, परमेश्वर की। 4வது அதிகாரம் எபிரேயர்ல हिब्रू 4 अध्याय में 3வது அதிகாரத்துல கடைசி வசனம், 3 अध्याय के आखिरी वचन। ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். अंत हम देखते हैं कि वे अविश्वास के कारण प्रवेश न कर सके। அவங்க பாவியா இருந்ததுனால போகலையா, அவிசுவாசத்தினால போகலையா? वो पापी थे इसीलिए उस देश पे नहीं गए, क्या अविश्वास किए इसलिए? அந்த பாவிகளை தானே கர்த்தர் நான் கொண்டு போறேன்னு கூப்பிட்டிருக்காரு. उस पापियों को तो प्रभु ने कहा मैं लेके जाता हूँ நான் करके, உங்களை கொண்டு போறேன்னு சொன்னது பாவிகளை பார்த்தானே मैं சொன்னாரு. तुम्हें ले जाऊंगा, वो कहने वाला पापियों को। இவங்களே தங்களை தாங்களே பின்வாங்குதாங்க. तो ये लोग अपने आप से पीछे हट जाते हैं। ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு,
परमेश्वर देने वाला उद्धार, அவர் நடத்துகிற வழி நடத்துதல், वो चलाने का उस मार्ग में। இது வரைக்கும் செய்ததெல்லாம் அவரு தானே. अभी तक करने वाला वही है। மன்னா கொடுத்தாரு, मन्ना दिया, செருப்பு தேயல, चप्पल घसा துணி नहीं, தேயல, वस्त्र फटा नहीं, என்னெல்லாமோ ஆசீர்வாதம் எனக்கு. कोई कोई बहुत सारी आशीषें हैं, இனி என்ன செய்யணும், அந்த ஊர்ல கொண்டு விடணும். पर अभी उस नगर में जाकर छोड़ना है, அதுக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. उसके ऊपर उनको भरोसा नहीं है। வயதுல சொல்லுகிறாரு, पतरस कहता है விசுவாச துரோகம் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் நடக்கும். विश्वास का विरोध उस समय में हुआ, आज भी होगा। நீங்க எல்லாம் போய்கிட மாட்டியா? आप सब नहीं जाओगे? ஓ இப்படி எல்லாம் நடந்தா போயிடலாமா? अच्छा ऐसा चलेंगे तो जा எங்க सकते हैं। சபையில வந்தாதான் நீங்க போக முடியும். हमारे कलीसिया में आएंगे तभी आप जा सकते இந்த மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் போக முடியும். हैं, ऐसे आप पालन करेंगे तभी जा सकते ரட்சிப்பு என்னுடைய கிரியையில இல்ல, हैं। उद्धार मेरे कामों के अंदर नहीं, தேவனுடைய நீதியில. परमेश्वर की धार्मिकता। அதே சமயத்துல நான் அவரை நம்புதனால என்ன செய்யணும், என் வாழ்க்கையில நடந்து उसी காமிச்சு. समय में मैं उस पर भरोसा करता तो वो मेरे जीवन में प्रकट करके दिखाता। உலகத்தார போல இருக்கக்கூடாது. दुनिया के माने में नहीं रहना है, அப்பதான் என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். तब मेरे विश्वास को मैं प्रकट करता हूँ। என்ன பைபிள்ல 11வது அதிகாரத்தை சொல்கிறார், बाइबल में விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், 11वें अध्याय में कहा विश्वास के द्वारा राज्य पे विजय அவங்க प्राप्त किया, எல்லாத்துலயுமே மேன்மை அடைஞ்சாங்க. सब में महिमा पाए हैं। ஆகவே நாம் நம்புகிற அந்த தெய்வம் என்னை மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்துட்டார், அந்த நம்பிக்கை இருக்கணும். इसलिए मैंने भरोसा किया, वो परमेश्वर मुझे छुड़ा दिया, मेरा उद्धार कर दिया, वो भरोसा होना है। எபிரேயர் 12ல முதல் வசனம், इब्रू 12वां अध्याय पहला वचन। ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். इसी कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए है, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पापों को दूर करके वहां दौड़े जिसमें हमें दौड़ना है, धीरज से दौड़े। இப்போ 11வது அதிகாரத்துல சொன்ன அந்த விசுவாசிகள் எல்லாம் காமிச்சிட்டு சொல்றாரு, இவ்வளவு பேர் பாருங்க உங்களுக்கு முன்னால வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 11वें अध्याय के विश्वासियों को बताकर सबको दिखाकर ये कहता, देखो तुम्हारे आगे इतने लोग विजय प्राप्त அதனால किए। இந்த பாரமா இருக்குது, இந்த டென்ஷன், இந்த பாவத்தெல்லாம் விட்டுருங்க. चलिए बोझ, ये परेशानी, ये सब बातों को छोड़ दीजिए, இயேசுவை பார்த்து ஓடுங்க. यीशु को देखकर दौड़िए। ஏன் பின்னால போறீங்க? क्यों पीछे जा रहे உங்களை हैं? எதுக்கு கூப்பிட்டிருக்காரோ आपको அந்த ரூட்லயே போய்கிட்டு இருங்க. आपको किस लिए बुलाया गया, उस मार्ग में चलते रहिए। ஊழியத்துக்கு கூப்பிட்டிருந்தானா ஊழியத்துல இருங்க. सेवा के लिए बुलाया तो सेवा में बने रहिए। விசுவாசத்துல விசுவாசியா இருக்கன்னா விசுவாசியா இருங்க. विश्वासी बने रहना तो विश्वास என்ன में வேலை செய்தாலும் அதுல உண்மையா இருங்க. जो काम करते हैं उसमें सच्चाई में ஆனா रहिए। உங்களுடைய ஓட்டம் இயேசுவையே நோக்கி और ஓடணும். आपका दौड़ यीशु की ओर ही दौड़ना। விசுவாசத்துல மட்டும் பின்வாங்கிட கூடாது. विश्वास से कभी पीछे नहीं होना அடுத்து है। அவர் சொல்லுறாரு பாருங்க, फिर वो कहता है, देखिए, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல हमारे लिए नियुक्त किया हुआ वो दौड़, வேற எதுலயும் போயிடக்கூடாது. और कोई दौड़ में नहीं। தேவன் என்னை எதுக்கு அழைத்தாரோ பிரபு ने அதிலே நான் ஓடணும். प्रभु ने मुझे किसके लिए बुलाया, उसी में मुझे दौड़ना है। அந்த ஓட்டத்தை ஓடும்போது நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடும்போது அந்த இடத்துல நான் வெற்றி उस அடைகிறோம். दौड़ को दौड़ते समय हम धीरज से करेंगे तो हम उसमें विजय प्राप्त करेंगे। யோவான் 5வது அதிகாரத்துல यूहन्ना 5वां अध्याय में 39வது வசனம், 39वां वचन। யோவான் 5:39. यूहन्ना 5वां अध्याय 39वां वचन। வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. तुम पवित्र शास्त्र में ढूंढते हो क्योंकि समझते हो कि उसमें अनंत जीवन तुम्हें मिलता है, और ये वही है जो मेरी गवाही देता है। சாட்சி அப்படின்னா என்னது? गवाही का मतलब क्या है? சாட்சி இப்ப நம்ம சபையில் 2 பேர் சாட்சி अभी சொன்னாங்க. अपने कलीसिया में 2 लोगों ने गवाही दिया। யோக சம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு சுகமில்லாம இருந்தது, भाई योगेश की माँ ने गवाही दिया, मैं बच्चों को बीमारी था, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் சுகமாக்கிட்டார். प्रार्थना किया, परमेश्वर ने चंगा किया। இவன் சொல்றா, என் பாஸ்போர்ட் தடையா இருந்தது, நான் आज ने- ஜெபம் பண்ண எனக்கு கிடைச்சிச்சு. मेरे पासपोर्ट का रुकावट था, प्रार्थना किया, वो मुझे मिल ஆனா गया। இயேசு சொல்றாரு, और यीशु कहता பைபிளை है, நல்லா தேடி பாரு, अच्छे से वचन को तो परख कर देख, என்ன பத்தி சாட்சி சொல்லும். मेरे बारे में गवाही देता என்ன है। சாட்சி சொல்லும்? क्या गवाही देगा? இயேசு நல்லவர், यीशु अच्छा है, அவர் உங்களை கைவிட மாட்டாரு, वो कभी आपको छोड़ेगा नहीं, அதனால அவருக்கு மேல நீங்க முழு நம்பிக்கை வைங்க. उसके ऊपर पूरा भरोसा அவர் रखिए, ரட்சித்து பாதுகாக்கிறவர். वो उद्धार करके बचाने இயேசு वाला। அப்படிதான் சொல்றாரு, நீ எங்க பாரு
என்னை பத்தி சாட்சி சொல்லும். यीशु ऐसे कहता तू कहीं पर भी देख ले मेरी गवाही। பேதுருட்ட கேளு, पतरस से पूछ, நான் மறுதலிச்ச ஐயா என்னை கைவிடலம் பாரு. मैं जो है इनकार किया था, प्रभु ने मुझे छोड़ा नहीं। எங்க நீ போய் பார்த்தாலும் இயேசுனார் சொல்றாரு என்னை பத்தி தான் சாட்சி சொல்லு. जहाँ भी तू जाए तो वहाँ पर यीशु मसीह कहता मेरी யாரும் गवाही। அவங்களா சாதிக்கல, நான் தான் சாதிக்க வச்சு கூட்டு போனேன். कोई अपने जो प्रयास नहीं किया, मैंने उनके लिए प्रयास कर कर उन्हें ले எதுலெல்லாம் गया। கர்த்தர் வெற்றி உள்ளவர். किस किस में प्रभु विजय है? ஒண்ணுமே இல்லாதவனையும் அவர் கொண்டு போகணும், அப்பதான் அவர் விசேஷித்தவர். कोई भी कुछ भी उसके पास नहीं है, उसे भी वो लेके जाना, இல்ல, उसे लिए। நானே எல்லாம் ட்ரை பண்ணி போயிட்டோம்னா அது அப்ப அவர் எப்படி तो மேன்மையானவர். मैं अपना प्रयास करके चले गया तो प्रभु कैसा महिमा पाऊं। முடியாதவனையும் கர்த்தர் முடிய வைத்து கொண்டு போனா சொல்லலாம் எங்க தேவன் பெரியவர். असंभव वाले को भी प्रभु संभव करके நான் लेके இப்படி जाता है। பிரச்சனையில இருந்தேன், இயேசுனார் தான் எனக்கு வெற்றி கொடுத்திருக்காரு. मैं ऐसे परेशानी में था, यीशु मसीह ने मुझे विजय என்னது दिया। இயேசுப்பா சொல்ற, நல்ல பைபிளை வாசித்து பாருங்க. उस पे यीशु मसीह कहता अच्छा से वचन पढ़कर நான் देखिए, என்னெல்லாம் செய்தேன் செய்ய போகிறேங்கிறது அங்க எழுதி இருக்கு. मैं जो जो कर रहा हूँ करने वाला सब वहाँ पर लिखा हुआ है। கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க. निश्चय आप विजय प्राप्त करेंगे। தேவன் அப்படிப்பட்ட சாட்சியை பைபிள்ல எழுதி வச்சிட்டார். परमेश्वर ऐसी गवाही को वचन में लिख कर ஏசாயா रखा है। சொல்கிறார், சாட்சி ஆகமத்தையும் என்னுடைய நியாயப்பிரமாணத்தையும் நீங்க கவனிக்கணும். ऐसा कहता है गवाही के अध्याय को और मेरे वचन को आप तुम அப்படி दोनों ध्यान देना। இல்லைன்னா உங்களுக்கு விடிய காலத்துல வெளிச்சம் கிடையாது. ऐसा नहीं है तो तुम्हारे लिए सुबह का रोशनी नहीं है। உங்க நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு உயிர் தள்ளி கிடையாது. आपका भरोसा नहीं है तो आपको जय उठना नहीं है। அது உங்களால அல்ல, தேவனால முடியும். वो आपसे नहीं प्रभु से होगा। ஆகவே யோவான் சொல்றாரு, इसलिए यूहन्ना कहता है அவருடைய பரிபூரணத்தினால் उसकी परिपूर्णता நாம் से கிருபைக்கு மேல கிருபை பெற்றோம், हम अनुग्रह के ऊपर अनुग्रह पाते हैं, இரக்கத்துக்கு மேல இரக்கம் பெறுவோம். दया के ऊपर दया पाते ஆகவே என்னுடைய செய்கிற ஜெபம், हैं। इसलिए हमारे करने वाली प्रार्थना, ஒரு வீட்டுல போய் நம்ம வாழ்த்துகிறது एक घर में हम जब எல்லாமே காரியத்தை வாக்கிய பண்ணும். सब कामों को सफल कर देता है, கண்டிப்பா அது என்ன செய்யும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். निश्चय वो एक आशीष को ले आता है। கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். आखिरी एक वचन पढ़ेंगे, மத்தேயு அந்த மார்க் 9வது அதிகாரத்துல मार्क 9वां अध्याय में 22வது வசனம். 22 वचन। இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். उसने इसे नष्ट करने के लिए कभी आग और कभी पानी में गिराया, परंतु यदि तू कुछ कर सके तो हम पर तरस खाकर हमारा उपकार कर। तरस खाकर என்ன அர்த்தம்? तरस खाना मतलब क्या है? என் மேல நீங்க மனது இருக்கணும், அன்பா இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யலாம். हाँ, मेरे ऊपर मन पिघलना है, प्रेम से रहना है, मेरे लिए मदद करना। என்னால முடியல, நீங்க நினைக்கிறபடி என்கிட்ட அந்த மாதிரி ஒரு அன்பு இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல. हाँ, मेरे से नहीं होगा, आप जैसे समझ रहे हो वैसे प्रेम भी मेरे पास नहीं, वो विश्वास भी நீங்க नहीं। தான் என் மேல மனசு உருகி आप ही मेरे ऊपर तरस खाना। இப்படி பாவியா இருக்கிய, आज तो पापी है, அப்படியே நான் சோமாக்கிறதேன், मेरे बच्चे को मैं चंगा அப்படி कर दूंगा। நீங்க தான் என் மேல மனது இருக்கணும். ऐसा आप ही मेरे ऊपर मन நீங்க पिघल- ஏதாவது செஞ்சேன்னா நடந்துரும். अगर आप कुछ करेंगे तो हो जाएगा। செய்தாரா இல்ல? उसने किया कि नहीं? செய்துட்டார். कर दिया। அப்ப தேவன் இவனுக்கு அந்த கிடைச்ச சுகம் எப்படி? तो इसको मिली हुई चंगाई कैसी மனது थी? உருகி तरस खाकर அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கி उसकी अविश्वास को दूर कर அவனுக்கு சுகம் கொடுத்துட்டார். उसको चंगाई दे दिया। இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டது? यीशु मसीह का प्रेम कैसा है? இந்த இடத்துல என்னத்தை காமிக்க, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரல, इस समय அன்பை வெளிப்படுத்தி அவனை इस ரட்சிக்கிறார். जगह में व्यवस्था को नहीं लिया है, परंतु प्रेम को उसको प्रकट करके उसको दिया। அன்புக்குள்ள பலத்தை வந்து உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. प्रेम உன்னத பாட்டு प्रेम का बल को हम श्रेष्ठ गीत में दे सकते हैं। 8வது அதிகாரத்துல 8वां अध्याय में உன்னத பாட்டு 8:6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அன்பனுடைய பலனை பற்றி எழுதுகிறார். 6वां वचन में देखेंगे तो प्रेम का बल के बारे में लिखा है। நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். 6வது வசனம். 8 में 6वां वचन। मुझे नागिन के समान अपने हृदय पर लगा के रख और ताबीज के समान अपने बाहों पर रख, क्योंकि प्रेम मृत्यु के तुल्य सामर्थ्य है और ईर्ष्या कब्र के समान निर्दयी है। उसकी ज्वाला अग्नि के दमक है, वरन परमेश्वर की ज्वाला है। அது எழுதி இருக்கிறது, அன்பு எப்படிப்பட்டதுன்னா प्रेम कैसा है? மரணத்தை போல வலியது.
मृत्यु के समान இயேசு सामर्थ्य है। கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டது? यीशु मसीह का प्रेम कैसा था? மரணத்தை போல பலியது. मृत्यु के समान सामर्थ्य था। நான் நினைக்கிறேன் பழைய ஏற்பாட்டுல 2 சாமுவேல் 14:14 ஒரு வசனம் இருக்கு. दूसरा सामुएल 14:14 में एक वचन है। மரணம் எப்படிப்பட்டது? मृत्यु कैसा है? தரையில ஊற்றப்பட்ட தண்ணியை போல உள்ளது. हाँ, जो जमीन पे गिरा दिया गया पानी के समान है। ஒரு வாளி தண்ணியை அந்த மணல்ல வீதியில ஊத்தியாச்சு. एक बाल्टी पानी को रास्तों में या जमीन में हमने गिरा दिया, திரும்ப எடுக்க முடியுமா? மணல்ல ஊத்துனது फिर उसे हम जमा कर सकते हैं क्या मट्टी में? அப்படித்தான் மரணம் அப்படின்னு போட்டிருக்கு. वैसे ही मृत्यु है करके। இங்க என்ன போட்டிருக்கு? यहाँ पर क्या डाला? அந்த மரணத்தை போலதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு பவர் அப்படின்னு போட்டிருக்கு. वो मृत्यु के समान यीशु मसीह का प्रेम सामर्थ्य है। அதை எப்படி பிறக்க முடியாதோ அது மாதிரி இயேசுனாருடைய அன்பும் அழியாது. हाँ, जैसा उसे इकट्ठा नहीं कर सकते वैसे यीशु मसीह का प्रेम भी नाश नहीं அடுத்தவர் होगा। சொல்றா அது பாதாளத்தை போல வலிது. அது பாதாளம் போக போக ஆழமா இருக்கும். அது மாதிரி இயேசுனாருடைய அன்பும் பெரியது. वैसे दूसरा कहता है पाताल के समान वो जो लंबा है, वो पाताल खत्म ही नहीं होता, जाता रहता है वैसे। அடுத்து சொல்கிறார் அது அக்னி. और दूसरा कहता है वो आग है, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அழிக்க முடியாது. कितना ही पानी बरसा दे उसे திரளான தண்ணீர்கள் நேசத்தை அழிக்க முடியாதுன்னா அந்த தீயை அணைக்க முடியாது. कितना ही पानी उस प्रेम को नाश नहीं कर அப்ப இந்த सकता। இயேசுவனார் நம்ம எப்படிதான் நினைச்சுக்கிட்டு तो இருக்கோம்? उस यीशु को हमने कैसा समझ कर रखा है? அவரை பைபிள் சொல்லுது அவருடைய நேசம் மாறாதது. के बारे में वचन कहता है उसका प्रेम न बदलने वाला, பயங்கரமான ஆழம், वो बहुत गहराई है, பயங்கரமான தீ, वो भयंकर आग है, அது சாவு மரணத்தை போல உள்ளது. वो मृत्यु के समान है, இது வந்து எண்ட் கிடையாது. इसका कोई अंत नहीं है। அவ்வளவு மகிமையான ஒரு அன்புள்ள ஒரு இயேசு ऐसा கிறிஸ்து. महिमा का एक प्रेमी यीशु मसीह, அவர்தான் சொல்றாரு நான் கிருபைக்கு மேல கிருபை உனக்கு वही போடுறேன். कहता मैं अनुग्रह के और अनुग्रह आपको எல்லா दूंगा, டென்ஷனையும் வச்சிருங்க, सारी परेशानी को छोड़ நான் दो, பாத்துக்கிட்டேன். मैं देख लूंगा। நான் உங்களுக்கு மேல என்ன செய்த கிருபையையும் சத்தியத்தையும் கொண்டு मैं வந்தேன். आपके ऊपर अनुग्रह और सच्चाई को ले आया। பழைய ஏற்பாடு அப்படி இல்ல. और नया नियम ऐसा नहीं அங்க है। நீதி நியாயம் சட்டம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. पुराने नियम में न्याय, धार्मिकता ஆனா और இயேசு सच्चाई, கிறிஸ்துவோ பரி- சத்தியத்தையும் கிருபையும் கொண்டு पर வந்தார். यीशु मसीह सच्चाई और अनुग्रह ले அவருடைய आया। அன்பு ரொம்ப ஆழம். उसका प्रेम बहुत गहरा है, அது பயங்கரமான தீ. वो भयंकर आग है। எந்த தண்ணி ஊத்தினாலும் அது அணைக்க முடியாதுன்னு போட்டுதான். कोई भी पानी गिरा दिया जाए तो वो उसे बंद नहीं कर सकते। மணவாட்டிக்கும் நேசருக்கும் உள்ள ஒரு உறவு. वहाँ दुल्हन का और उसका प्रेमी का एक संबंध है। அப்ப நான் எப்படி உன்னை நேசிக்கேன்? वो कहता है ऐसा मैं तुमसे प्रेम करता हूँ। பயங்கரமான தீ மாதிரி அவருடைய அன்பு. वो भयंकर आग के समान मेरा அணைக்கவே प्रेम है, முடியாது. उसे कभी बुझा नहीं அது सकते। பயங்கரமான ஆழம். वो बहुत गहराई है, அது எவ்வளவுதான் போனாலும் போய்கிட்டே वो இருக்கும். कहीं पर जाते रहो तो இயேசுவானவர் தன்னுடைய அன்பை எடுத்து காட்டுகிறார். यीशु मसीह अपने प्रेम को प्रकट करके दर्शाता ஆனா இதுக்கு விரோதமா வருகிறது தான் है, அவிசுவாசம். पर उसके विरोध आने वाली बात है அப்ப अविश्वास। இந்த கடைசி காலத்துல அவிசுவாசம் தான் உலகத்துல நிறைய இடத்துல வருது. बस आखिरी दिनों में अविश्वास दुनिया में बहुत सारा में விசுவாச आता है। துரோகம். विश्वास का विरोध। ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? पर आप क्या नहीं होना है? தெய்வத்துக்கு மேல கொஞ்சமும் என்ன செய்யக்கூடாது? அன்பை விட்டுறக்கூடாது. उस परमेश्वर के ऊपर का प्रेम थोड़ा भी आप छोड़ना தேவன் नहीं। மகத்துவமான காரியங்களை செய்யும். परमेश्वर महत्व कार्य को करेगा। யாத்ராகமத்தில் சொல்லுகிறார் மோசே பார்த்து, निर्गमन में मूसा को देखकर कहता है இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையை நான் பார்த்தேன். इजराइल लोग उठाने वाली तकलीफ को मैंने देखा। ஆளோட்டிகள் அவங்களை அடிக்கிறாங்க. वो उनके जो है गुलाम बनाकर उन्हें அவங்களை मारते விடுதலை हैं। ஆக்கிறதுக்கு தான் நான் இறங்கினேன். மோசே நீ தயவு செய்து என் கூட வா அப்படிங்கிறார். उसने छुड़ाने के लिए मैं उतरा हूँ मूसा, तो தேவன் அந்த அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததுலபடி அவர் இறங்கி இருக்கிறார். परमेश्वर वाग्दान दिया है वैसे ही वो वहां पर ஒரு उतरा। ஆள் வேணும், நீ வா. एक आदमी चाहिए तो आजा। மோசே வா, நம்ம போயிரும். मूसा हम जानते हैं அவனை விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறார். उन्हें छुड़ा देते हैं करके। எவ்வளவு மகிமையான தேவன் தன்னுடைய அன்பை உறுதிப்படுத்தி कितना காமிக்கிறார். महिमा का परमेश्वर अपने प्रेम को स्थिर कर कर அவர் बताता है। இன்றைக்கும் மாறாதவர். वो आज भी न बदलने वाला है। சத்ருவின் கையிலிருந்து ஜனங்களை விடுதலை शत्रु ஆக்குறது, के हाथों से लोगों को छुड़ाता है, வறுமையிலிருந்து गरीबी से, பிரச்சனையிலிருந்து परेशानी से அவர் மாற்றுவார். वो बदलता है, காரணம் அவர் அவ்வளவு அன்புள்ள தேவன். कारण वो उतना प्रेमी அந்த परमेश्वर। விசுவாசம் எல்லாத்தையும் காட்டிலும் वो மேன்மையானது. विश्वास सबसे बड़ा है। விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். विश्वास के द्वारा धार्मिक बचा விசுவாசிக்கிறவன் जाएगा। தான் நீதிமான். विश्वास करने वाला ही धार्मिक ஆகவே है। தன் நீதியினால அவன் பிழைக்கப்படுகிறான். उसके लिए उसकी धार्मिकता से बचाया जाता है। நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष मिलाद करेगा। ஜெபமண்டலம். हम सब प्रार्थना करेंगे। சர்வவல்லமையுள்ளவர் நோக்கி பார்க்கலாம். सर्वसामर्थ्यमान அவர் परमेश्वर, எப்படிப்பட்ட அன்புள்ளவர். कितना प्रेमी प्रभु। அவருடைய அன்பை பற்றி பைபிள் சொல்லுகிறது அது ஆழம், மரணத்தை போல வலியது. प्रेम के बारे में वचन कहता है वो गहराई है, वो அது मृत्यु के समान सामर्थ्य, பாதாளத்தை காட்டிலும் ஆழமானது. वो पाताल से भी गहरा அது है, பெரிய அக்கினி ஜுவாலையை காட்டிலும் பெரியது. वो बड़ी आग के गोले से भी बड़ा है। இயேசு சொல்றாரு என்னுடைய அன்பை நீ
அணைக்கவே முடியாது. यीशु कहता मेरे प्रेम को तो बुझा नहीं सकता। அவ்வளவு மகத்துவமான ஆண்டவர். ऐसा महत्व है परमेश्वर। எல்லாரும் இருதயில் ஜெபம் பண்ணுங்க. सब ஏசப்பா हृदय में प्रार्थना करेंगे। எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. यीशु मसीह आपने कितना प्रेम இது रखा है। வரைக்கும் என்ன நடத்தினது நீங்க தான். अभी तक आपने चलाया मुझे। ஆண்டவர் இன்னும் நான் உங்க அன்பை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும். और आपके प्रेम को मैं जानना। அந்த அன்புல நான் நிலைச்சிருக்கணும். उस प्रेम में बने रहना है। என்னுடைய கிரியை இல்ல, நீங்க தான் என்ன வெற்றி அடைய செய்யணும். मेरा काम नहीं, आप मुझे विजय दिलाना। உங்களுடைய அன்பு அழியாதது. आपका प्रेम உங்களுடைய अविनाशी। அன்பு உயரமானது. आपका प्रेम ऊंचाई है। அந்த மனுஷன் சொன்னா நீர் மனது உருகி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. वो मनुष्य कहता आप तरस खा कर मेरे पे कुछ मदद कीजिए। நம்மளும் கூட சொல்ல ஏசப்பா நான் தகுதி இல்லை, என் மேல மனசு இறங்கி எனக்கு உதவி செய்யுங்க. हम भी कहना यीशु मसीह मैं काबिल नहीं हूँ, मेरे ऊपर तरस खाइए और मुझे मदद कीजिए। கண்டிப்பா நம்முடைய தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்வார். प्रभु निश्चय अपने जरूरतों को देखकर हमें आशीष करें। ஏசப்பாவுடைய நாமத்துல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி यीशु ஆசீர்வதிக்கிறோம். मसीह आपके नाम से आपके बच्चे हर एक को हम आशीष करें। விசுவாசித்தால் நீதிமான் பிள்ளை. विश्वास करेगा तो धर्मी बचाए என்ன जाएगा। காரியத்தை பற்றி நாங்கள் உம்மை நம்பினார் जिस काम में हम आप पे भरोसा करें அது எல்லாமே கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார், வெற்றி அடைய वो பண்ணுகிறார். सबको परमेश्वर सफल करता है और विजय நீங்க देता அந்த வெற்றி எங்களுக்கு தரணும். है। आप वो विजय हमें देना है। ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु आपके नाम की महिमा। விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. विश्वास में बने रहने के लिए मदद இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन।